இப்போ வந்து 68% நமக்கு காட்டுது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ட்ரை சாயில் பஸர் ஆன்னு நமக்கு அலர்ட் வருது. அண்ட் நான் திருப்பி இன்சர்ட் பண்ணதுமே 74%. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டெக். நான் உங்கள் அருண். நம்ம இந்த ஐஓடி சீரிஸில் நிறைய சென்சார்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், நிறைய சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்சார் சாயில் மாய்ஸ்டர் சென்சார். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சென்சார் தான் சாயில் மாய்ஸ்டர் சென்சார். அண்ட் இந்த ரெண்டு பீஸுமே வேறு இல்லை, ரெண்டுமே ஒரே சென்சார் தான். இதை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதில் வர ரீடிங்கை வந்துட்டு இது நமக்கு கொடுக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சென்சாரோடைய பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலில் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது நீங்க மண்ணில் இதை இன்சர்ட் பண்றப்ப அதோடைய வாட்டர் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். அண்ட் அதே மாதிரி வாட்டர் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அண்ட் இதை வச்சு நமக்கு ஒரு மாய்ஸ்டர் லெவலை வந்துட்டு உள்ள கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதை வச்சு நம்ம ரீடிங்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சென்சார்ஸ் வந்து ஸ்மார்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த சென்சார்ல வந்து பின்னோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 பின்னோட்ஸ் இருக்கு. விசிசி, கிரவுண்ட், ஏஓ, டிஓன்னு சொல்லிட்டு. ஏஓங்கிறது அனலாக் பின் அண்ட் டிஓங்கிறது டிஜிட்டல் பின். அண்ட் இது இல்லாமல் நம்ம இது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயர்ஸும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது இங்கேருந்து இங்கே, அதாவது பாசிட்டிவ் அந்த மாதிரி. அதாவது இங்கே இருக்க 2 பின்னோட்டும் இந்த 2 பின்னோட்டும் ஒன்றா சேர்ந்துடணும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதில் பார்க்கறதுக்கு அவ்வளோதான் இருக்குது மோஸ்ட்டாக. வேறு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஈஸியாக இதை ஒர்க் பண்ணலாம். அண்ட் நம்ம இதை ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்றும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண நமக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் Arduino Uno, சாயில் மாய்ஸ்டர் சென்சர். நான் OLED டிஸ்பிளே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் LCD டிஸ்பிளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சின்ன மினி பிரெட் போர்ட். அண்ட் இந்த மற்ற சென்சார்ஸ் பற்றி OLED டிஸ்பிளே பற்றியும் பிரெட் போர்ட் பற்றி Uno பற்றி ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் OLED டிஸ்பிளேக்கும் LCD டிஸ்பிளேக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பற்றியும் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வேணாலும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒயர் கனெக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கோடிங் பார்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாயில் மாய்ஸ்டர் சென்சரை Arduinoட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் 3 ஜம்பர் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை நம்ம 4 பின் அவுட்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஏன் 3 ஜம்பர் ஒயர்ஸ்னால் நம்ம இதில் டிஓ பின் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதாவது டிஜிட்டல் பின் யூஸ் பண்ண போகிறதில்ல, அனலாக் பின் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இதில் ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ஷன் பற்றி சொல்கிறேன். ஓகே, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து விசிசி பின். நம்ம இந்த விசிசி பின்னை வந்து Arduinoடைய 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கிரவுண்ட் பின். அதை வந்து Arduinoட கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக வச்சுருக்க பின் வந்து ஏஓ பின், அனலாக் பின். அதை வந்து Arduinoடைய ஏஓ பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சாயில் மாய்ஸ்டர் சென்சருடைய கனெக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் OLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து நான் இங்கே இருக்கிற பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் Arduinoட கனெக்ட் பண்ணுறேன். பார்க்க நீட்டாக இருக்கும். அண்ட் OLED டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 4 பின்னோட்ஸ் இருக்கும். விசிசி, கிரவுண்ட், SDA அண்ட் SCL. இதையும் நம்ம சாயில் மாய்ஸ்டர் சென்சர் கனெக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த OLED டிஸ்பிளே வந்து நம்ம Arduinoட கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பின்னோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, விசிசி, SCL, SDA. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்டை வந்து Arduinoடைய கிரவுண்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் விசிசி பின். விசிசி வந்து Arduinoடைய 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி 5 வோல்ட் ஆக்கியபைடாக இருக்கிறதுனால நான் விம்மில் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் SCL. நம்ம SCL வந்து A5லையும் SDA வந்து A4லையும் கனெக்ட் பண்ண போகிறோம். SCL வந்து ஆரஞ்சு கலர் வயர் நம்ம எடுத்திருக்கோம். அதை வந்து A5லையும் அண்ட் லாஸ்ட் SDA வந்து A4ல நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் கனெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காம்போனன்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து பஸர். இது எதுக்குன்னா நமக்கு லிமிட் செட் பண்ணியிருக்கோம். அந்த லிமிட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அலர்ட் கொடுக்கறதுக்காக பஸர் வச்சுருக்கோம். இந்த பஸரையும் நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து 2 பின் தான் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு. பெரிய பின் பாசிட்டிவ், சின்ன பின் நெகட்டிவ். ஓகே, இப்போ நம்ம இந்த பஸரோடைய பவர் பின், அதாவது இதோடைய விசிசியை வந்து பின் 6ல் கனெக்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் பின் 6. அண்ட் கிரவுண்டை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கனெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக இல்லை கோட் அப்லோட் பண்ணணும். கோட் அப்லோட் பண்ணிவிட்டு அதோடைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் இந்த Arduino கேபிளை வந்து லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் சப்ளை வருது.
இந்த லைட்ஸ் எல்லாம் க்ளோ ஆனால் பவர் சப்ளை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இப்போ இந்த கோட் வந்து ஆல்ரெடி நான் என்னோட GitHubல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோடை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மாஸ்டர் லெவல் செட் பண்ணி வச்சிருக்கோம். த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ வந்து 30ன்னு செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 30 லெவலுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பஸ்ஸர் அடிக்கும். மாஸ்டர் லெவல் சாயிலில் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேனுவலாக வாட்டர் சப்ளை பண்ணலாம். அண்ட் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய அப்கிரேடாக ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் எப்படி சப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் நம்ம ஆட் பண்ணுவோம், பம்ப் மோட்டர்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஆர் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஓஎல்இடி டிஸ்பிளேயோடைய அனிமேஷன்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் நம்ம மெசேஜஸ் என்னென்ன வரணுன்ற மாதிரி போட்டிருக்கோம். அவ்வளோதான். அண்ட் இது எப்படி அப்லோட் பண்ணணும், இது எப்படி கனெக்ட் பண்ணணும், Arduino IDE எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கா, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நான் இதை அப்லோட் கொடுக்குறேன். ஓகே, கோட் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, கோட் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்கலாம். மாஸ்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பஸ்ஸர் சவுண்ட் வந்து அடிச்சிட்ருக்கு. அண்ட் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சாரை வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு வந்து மாய்ஸ்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். சாயில் மாய்ஸ்சர் ஓகேன்னு வந்திருக்கு. இது இப்போ வந்து இது 59% இருக்கிறதுனால இது ஓகேன்னு வந்திருக்கு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணது 1% வந்துட்டதுனால இது பஸ்ஸர் சவுண்ட் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது 64%, ஸோ பஸ்ஸர் அடிக்கலை. அண்ட் இப்போ நம்ம இதில் இருக்க அந்த அனிமேஷன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். இந்த கோடில் இருக்க இந்த சிம்பிள்ஸ் தூக்கிட்டோன்னா அனிமேஷன் பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, நம்ம அனிமேஷன்ஸை ப்ராப்பர் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி அப்லோட் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் இரிகேஷன் டைட்டில் வந்துடும், நமக்கு கரெக்டான அனிமேஷன்ஸ் வருது. அண்ட் இப்போ வந்து 68% நமக்கு காட்டுது. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். ட்ரை சாயில் பஸ்ஸர் ஒன்று நமக்கு அலர்ட் வருது. அண்ட் நான் திருப்பி இன்சர்ட் பண்ணதுமே 74%. அண்ட் நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ இன்சர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வேல்யூஸ் அதிகமாகும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரோபோலார்க். இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் VIT ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்பனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு VIT ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா VIT ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் LED வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட். நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக எப்படி தண்ணி ஊற்றுறதுங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சென்சார்ஸ் நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையே நம்ம வந்து ஒரு வீடியோவை போடலாம். பாய்.